பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 ட்ராயர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். டேப் இருக்குது. டேப் எடுத்து என்ன பண்ணணும்? உடைக்கணுமா? என்ன பண்ணணும்? இங்கே வந்து இருக்கான் ஒட்டணுமா? ஓகே, டீயாச்சு. ஷட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அச்சிச்சோ, ஏங்க ஷட்டர் ஓப்பன் பண்ணதுக்கெலாம் வந்து பிடிக்கிறான். ஐயோ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிராவிட்டி ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோடைய கேம் பிளே பார்க்க போகிறோம்? ஐஸ்கிரீம் ஒன்னோடைய கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே நிறைய செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் இருக்குது. அந்த ட்ராயரில் நம்ம எல்லாத்தையும் திறந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. கீழே ஒரே குப்பையாக இருக்குங்க. ஓகே, இந்த ட்ராயரில் என்ன இருக்குது? ரோப் இருக்குது. ரோப் கிடச்சிருக்கு. நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதில் யார் யார் இருந்ததுன்னு கவனிச்சிங்களா? யார் யாருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்காளி சார்லி அங்கே வந்து நம்ம சில்லி முக்கங்கிட்ட போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான ஐஸ்கிரீம்லாம் தராராமா. பார்த்தீங்களா என்னென்னலாம் ஊருக்கு ஐஸ்கிரீம் வாங்க வந்தனே ஐஸாக மாற்றிட்டார்ப்பா. அவ்வளோ பெரிய மந்திரவாதி. நம்மளை திடீர்னு பார்க்குறாரு. ஐயா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான் சார்லி. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரோப்பை தூக்கி விண்டோவில் மாட்டிட்டு இங்கே ஒரு ஸ்லிங் ஷாட் பார்த்தேனே, எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் இறங்க முடியல. ஓகே, வீர தீர சாகசங்கள் செஞ்சு கூட இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போயிட்டு ஏதோ கீழே காட்டுது, என்னன்னு பார்ப்போம். எங்கே முதல்ல இந்த சில்லி முக்கை இருக்கணும். இயற்கை ரசிக்கிறாராமா. பார்த்தீங்களா போட்டு மண்டலையே. பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆடிட்டே இருக்கார். என்ன கதைன்னு தெரியல. பேய் பிடிச்சிருச்சோ என்னமோ. ஏற்கனவே பேய் மாதிரி தான் இருக்கிறார். ஒரு பக்கத்துக்கு மண்டையில் பாதி அடி வாங்கி எங்கே போய் விழுந்து வரனான்னு தெரில. சரி, ஓகே, நம்ம முதல்ல இங்கே இருந்த மேப் எடுங்களா. ஓகே, கீழே போட்டு மேப் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வேணை பார்த்தீங்களா எங்கே போனார்? ஹலோ சில்லி முக்கன், தோதா நிற்கிறாருங்க. ஐயோ, வராரு. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? போ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் ஒரு ட்ராப் இருந்துச்சு. கை சும்மா இல்லை. சரி, போட்டு விட்ருவோம். சில்லி முக்கனை கொஞ்சம் நேரத்துக்கு பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கெஃபட்டேரியா போகிறோம். கெஃபட்டேரியாவில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் இருக்கும் பாருங்கள். 4 டேபிள், 4 சேரு, அவ்வளோதான். முதல்ல இந்த சில்லி முக்கம் எங்கே இருக்கான்னு தெரில. ஃபென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். திடீர்னு வந்துடுவார்ப்பா பின்னாடி பிஜிஎம் போட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலையை பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான வேலை. குப்பையை கிளறணும். பார்த்தீங்களா? உட்காந்து கிளறுவோம். இதில் ஏதாவது கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்கல. அவர் திடீர்னு வந்துடுவாருங்க. உட்காந்துப்போம். ஏதாவது கிடைக்குதா? இதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்குது. இதையும் கிளறிடுவோம். அப்புறம் அந்த பக்கம் இருக்குது. கிளறியாச்சு. வந்துட்டாருங்க சில்லி முக்கன். நம்மளை பார்த்துட்டாரு. இப்போ வந்து இவருக்கு வந்து ரிங்கா ரோசஸ் வந்து எப்படி விளாட்றதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டிக்கா வாங்க. வாங்க மிஸ்டர் சில்லி முக்கன். பாருங்களேன், ஒரு நடை பாவனை எல்லாத்தையும் பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அவர் ஆளே மாதிரி தான். வாயிலேருந்து ஐஸ் விடுவார், எல்லாம் பண்ணுவார். முக்கியமானு சொல்லணும், போயிட்டு கழுவாத மாதிரி நடந்து வர்றாரு. 7 கழுத வயசாகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? சின்ன குழந்தையாவே. இப்படி வரனா அப்படி வராரு, அப்படி வரனா இப்படி வராரு. இவருடைய மைண்டை புரிஞ்சிக்கவே முடியலங்க. பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி நடந்து வராருன்னு. முதல்ல போயிட்டு இந்த பக்கத்தில் உள்ளதை வாங்க வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போங்க. இவர் இப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்போ தான் இது முடியுமோ தெரிலங்க. பாருங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ இவரை இப்படிக்கா கூப்பிட்டு குப்பையும் கிளற வர மாட்டேன்றாரு. எதுவுமே பண்ண மாட்டேன். எதுக்கு தான் இவர் இருக்காரோ தெரில இந்த கேமில். நிறைய பேர் நினைப்பீங்க இவனுக்கெலாம் எதுக்கடா மரியாதை அப்படின்னு சொல்லி. எல்லாம் சும்மா ஒரு காரணமாக தான். போக போக தெரியும் மரியாதை எவ்வளோ நல்லபடியாக வருதுன்ட்டு. ஸோ முடியலையே. இப்படி போனால் அப்படி வராரு. ஒரே பக்கமாக வந்தாலாவது பரவாயில்லைங்க. இது வேறு ஒன்று. ஒரே பக்கமாக வந்தாலாவது பரவாயில்ல. அப்படியாவது இப்படியே போயாவது நம்ம சமாளிச்சிடலாம். ஒரு பக்கம் போனான்னா அது பார்த்தீங்களா, இந்த பக்கம் நான் வரேன்னா அந்த பக்கம் திரும்பி வருவான். இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் திரும்பி வருவான். இவர்கிட்ட இதுதான் பிடிக்கவே பிடிக்காது ஒரு விஷயம். இதுக்கு மேலே இருக்க முடியாது. வாங்க வெளியே போயிடலாம். இங்கே கூட்டி வந்து ஆட்டத்தை காட்டுவோம். என்ன பண்ணுவோம்?
இவர் வரத்துக்குள்ளே எப்படிக்கா வந்தார்ண்ணா இந்த கண்ணாடி வழியாக நம்ம உள்ளே போய் வந்துச்சு. இப்போ போய் தேடுவாங்க, இப்போ சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே தேடியாச்சா? தேடியாச்சு. காட்ட மாட்டேங்குது. தேடிட்டோமா? ஓகே. இங்கே ஒன்று இருக்கும். வந்து எதிராக போகிறாருன்னு போயிருந்தோம். சரி தேடுவோம். இதில் ஏதாச்சும் கிடைக்குமா? இதுலேயும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எங்கே தான் அந்த கோடு வச்சுருப்பாங்கன்னே தெரியலையே. இவர் வேறு வந்துடுவார் ஆனால் ஒன்று. சரி ஓகே, நம்ம இங்கே போய்ட்டு இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, இதில் போய் தேடுவோம். இதுலையாவது கிடச்சிடணும். இதில் ஒன்றும் கிடைக்கல. இப்போ வேறு எங்கே தான் இருக்குது? இந்த பக்கம் இல்லையே இங்கே எதுவுமே. இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. இதில் கிடச்சிச்சு. ஆள் வந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. வரலையா? சரி போயிட்டு கோடை போட்டு வந்துடலாம். கோடை போட்டு ₹1 தூக்கிட்டலாம். ஆளை காணோம். மிஸ்டர் சில்லி மூக்கனை எங்கே போனான்னு தெரில. இல்லையே இந்த பக்கம் போகலாமா வேணாமானே தெரில. சரி ஐயோப்பா சொல்லி ஆயமுல்ல வந்துட்டாருப்பா. நான் குதிக்க முடியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாருங்கண்ணா எப்படி நடந்து வராருன்னு டேன்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு இதை உள்ள தூக்கி போட்டு ஆளை வெளியே கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்து சுற்றுவோம் திருப்பி. வாங்க. சில்லி மூக்கம் வரமாட்டேன்றாரு, இதுன்னு தெரில. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு இன்னும் நிறைய பொருள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஆயில் டப்பா இருக்குது. ஓகே, ஆயில் தூக்கிடலாம். எங்கே ஆளை காணோம், எந்த பக்கம் வருவாருன்னு தெரியல. சரி நம்ம இந்த குதிப்போம். அப்பா புதுசாச்சு. பார்த்துட்டாரு. அது எப்படி இதுன்னே தெரில. நம்ம போகிற இடத்துலலாம் பிளான் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி இப்போ நான் என்ன பண்ணுவோம், போயிட்டு டப்பாவை தூக்கி வேனுள்ள தூக்கி போட்டுடலாம். இன்னும் தெரியுமா? அதோ வேனுள்ள தூக்கி போட்டு என்ன இங்கே பாருங்கள், புது அப்டேட்டு போலங்க. இவர் வந்து நம்ம கிட்ட வர வந்து நம்மளோட வந்து மேப்பை தொட முடியாதான். இது என்னன்னு தெரியல. இவர் எப்போ தான் போவாரோ. பார்த்திங்கன்னா ஒரே வழி தான். இவரை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு வழியாக வர வேண்டியதுதான். நடந்து வர்றதே சரியில்லை முதல்ல. ஐயோ மாட்டிப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டியிருப்பேன். தப்பிச்சிட்டேன். எப்படியோ இந்த ஜன்னல் வழியாக குதிச்சுட்டு அவர் இந்த பக்கமாக வர வச்சு நம்ம அந்த பக்கமாக போயிடலாம். அடுத்த இடம் வந்து இன்னும் திருப்பி எப்படா இவர் இங்கே வந்தார்? ஐயோ, நான் அந்த பக்கம் குதிச்சு இந்த பக்கமாக வந்துட்டேன். இருந்தாலும் கண்டுபிடிச்சி இப்படி வந்துட்டான் தெரியலையே. என்ன கதை? ஐயோ இது வேறு ஒன்று அடிக்கடி. சப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வாங்க சார் வாங்க, இதோட வெளியே வச்சு ஆட்டம் காட்டுவோம். என்ன வராரா? வராரு. வாங்க அந்த பக்கம் வாங்க. அந்த ஒரு துணி கிடைக்கிறது ஏப்ரான்ஸ், அதை வேற போட்டுட்டு நடந்து வர்றதே சிரிப்பாக வருது. இப்பயும் காட்ட மாட்டேங்குதுங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, வேன் எங்கே இருக்குது? ஸோ இது இவனை எப்போ தான் போகிறதுனே தெரியலையே. ஐயோ சரி இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சிடலாமான்னு பார்க்கலாம். நடந்து வர்றதும் ஸ்லோவாக நடந்து வரான். இது வேறு ஈஸி மோடு, அதனால தான். ஹார்ட் மோட்னா நேரத்துக்கு அச்சமில்ல ஓடுன்னு துரத்திட்டு வருவாங்க. இப்போது எப்படியாவது தப்பிச்சிட வேண்டியதான். இப்போ கன்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துடுச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட்டு இடம் வந்து ஸ்டால் போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இது இடம் இது போனால் பார்த்துட்டான். ஸோ ஜெரிக்கேன் இருக்குது, ஜெரிக்கேன் எடுத்துப்போம். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகலாம்? இப்போ எப்படி போனாலும் போன தடவை மாதிரி சுற்ற விட்டு தான் போன தடவை மாதிரியே வந்துடும். அப்புறம் கெஃபட்டேரியாவில் இருந்தோம்ல அங்கே, இதை வந்து எனிமே வந்து ரொம்ப கிட்ட இருக்காங்க, அதனால் முடியாது அப்படின்னு. இப்பயும் பார்த்தீங்களா வரல, எங்கே வந்திருக்காரு, எங்கே ஆளை காணோம். இப்பயும் இப்போ காட்டிச்சுப்பா. ஓகே, இப்போ நம்மளுடைய அடுத்த பயணம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
ப்ளே கிரவுண்டுக்கு போகுது. போயிட்டு இதை வந்து நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். ஆயில் கேன் எடுத்துப்போம். ஆயில் அது இருக்குது. இப்போது நேராக வந்து இந்த ஓட்டைக்குள்ளே புகுந்துட வேண்டியதுதான். எங்கே போனான்னு தெரியல, சில்லி முக்கேன், பார்த்துக்கலாம். ஓட்டைக்குள்ளே பூந்து போயிட்டு இன்னொரு ஒரு கேட் இருக்குல்ல, அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த ஆயில் வச்சு. ஓப்பன் பண்ணியாச்சா? சொல்ல முடியாதுங்க, திடீர்னு இந்த ஓட்ட வழியாக பூந்து வருவார் சில்லி முக்கேன். யாராவது இருக்காங்களான்ட்டு பாருங்களேன். இப்போ திடீர்னு திடீர்னு வருவார். என்ன ஆளை காணோம். அப்பா வரல. சரி, ஓகே, எங்கேன்னு தெரில. நம்ம போயிட்டு நல்ல டைமு பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வந்துடலாம். எங்கே போனார் திடீர்னுட்டு? எந்த டைமுமே இப்படி உள்ளே போகிறப்போ திடீர்னுட்டு உள்ளே வந்து பயம்படுத்துவார். நான் வந்துட்டேன் அப்படின்னு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுருவாங்க. இன்னும் திடீர்னு காணோம், டவுட்டாக இருக்குது, சரியில்லை. அப்போமே இப்போ வரலன்னா இப்போ ரெண்டாவதாக இப்போ நம்ம போகிறோம்ல, இப்போ வருவான், பார்ப்போம். இதில் போகிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. இருந்தாச்சு. வந்துட்டு இங்கே வந்து பெட்ரோல் பிடிச்சிக்கலாம். இதில் நிரம்பிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவோம், போமா? இப்போ வருவார் பாருங்களேன். என்ன வரல? என்னங்க வரல? சொன்ன மாதிரி வந்துட்டாங்க பார்த்தீங்களா? பிஜிஎம் வந்துச்சு. சோவா நம்ம வரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார்னா அவர் பாதியில் வந்து பார்த்துட்டு போயிடுவார். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டாரா, உள்ள வரைக்கும் ஒரு பாருங்களேன், வரதை பாருங்களேன். சின்ன குழந்தை தவழ்ந்து வர மாதிரி இல்லை. இங்கேயும் சுற்ற வேண்டியதுதான். சிஜோ கீழே குஞ்செலாம் வராரு, சரியில்லையே அது. வாங்க நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். சோபா பல வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேராக போய் வேனில் எது தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே மட்டும்தான் நிறைய பொருள் எடுக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த காயின் எடுத்துகிட்டு போகணும். என்ன வரமாட்டேங்குது, உட்காந்து எடுப்போம். வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த காயின் எடுத்துகிட்டு எங்கே போனார் தெரியல. ஐயோ வரான். போயிடுவோம். அதுக்குள்ளே இங்கே தான் காட்டுதை, நம்ம வந்து பார்ப்போம். போனால் முன்னாடி உள்ள அப்டேட்டில் வந்து இந்த மிஷின் இருக்குல்ல, இதெல்லாம் முன்னாடியே கிட்டே இருக்குமா, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அவ்வளோ தூரம் உள்ளே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. என்ன காணும் நமக்கு பார்த்தீங்களா, 3 புல்லட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பாய் இன்னும் வரல. ஓஹோ தோரர் இருங்க, மண்டையில் 2 வைப்போம். பார்த்தீங்களாங்க, நம்ம வைக்கிற ட்ராப்லேயே 30 செகண்ட் தான் வருது. இந்த ஒரு பெயிண்ட் பால் கன் வச்சதுக்கே அவன் 60 செகண்டு, கிட்டத்தட்ட 1 மினிட் காணா போயிடுவார். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரலோகம். இப்போ நெக்ஸ்ட் ஏரியா எங்கே போனோம்? நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கிங் சென்டர் போனோம். பார்க்கிங் இப்போ இந்த பெயிண்ட் பால் கன் எடுத்து எங்கே அது இருக்குது, இங்கே ஸ்டாப்பாக இருக்குது. இதில் போய்ட்டு கரெக்டாக இது வழியாக வச்சு ஷூட் பண்ணிடலாம். அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு. எங்கே போனான்னு தெரியல சில்லி முக்கேன். அந்த பெயிண்ட் பால் கன்னை இங்கே தூக்கி போட்டு என்ன பண்ண, அந்த ஜெரிக்கேன் எடுத்துகிட்டு ஆயில் அடிக்கிட்டு ஜெரிக்கேன். தான் பார்க்குறேன்னா திடீர்னு பின்னாடி பிஜிஎம் ஓடுதேன்னு பார்த்தா சில்லி முக்கேன். இவர் ஏன் தாடி பண்ணுறாரு தெரியலையே. சரி வரட்டும் இந்த பக்கமா. இன்றைக்கி சுத்த விட்றோம் இவரை. இப்படிக்கா வந்து அப்படியே போய் நம்ம அங்கே ஒரு கார் பார்த்தோமா, அந்த காரில் போய் இந்த பெட்ரோல் நிரப்பிடுவோம். பெட்ரோலில் நிரப்பியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண, அந்த காரில் உட்காந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டியை ஓட்ட போகிறோம். நேராக போய் எங்கேன்னு தெரில சில்லி முக்கேன், அவரை பார்த்து இந்த காரில் அவரையும் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஒரே அடியாக ஏற்றிடணும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து உடைக்கணும்.
ஓகே, ஒரு பக்கம் உடஞ்சிருச்சா? இன்னொரு பக்கம் பார்ப்போம். இதில் கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் குத்துறாங்களா, நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நார்மலாக மற்ற கேம்ஸில் இந்த கார் ஜாய்ஸ்டிக் கொடுத்தாலாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எங்கன்னு தெரியல. நம்ம இவ்வளோ சவுண்டு போட்டோம், இந்த மிஸ்டர் சில்லி மூக்கன் வரலன்னா ஆச்சரியப்படணும். எங்கே போனாருன்னு தெரியலையே. சரி, நம்ம மேலே உடச்ச இடத்துக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கார்லேயே போமா. இங்கே பெயிண்ட் பல்குன்னு அதை எடுத்துக்கோ. திடீர்னு சில்லி மூக்கன் வந்து ஹா 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 அப்படின்னு வந்தார்னா நெச்சியிலேயே ஒன்று வைக்கணும். கார்லேயே போவோம். நடந்து போகலாமான்னு பார்த்தோம். சரி, போகிற வழியில் திடீர்னுட்டு ஹான்னு வந்துட்டார்னா ஐயோ பிஜிஎம்மே ஓடலைங்க. சீட்டிங் பண்ணுறாங்க இந்த கேமில். கேபிட்டல் லாரன்ஸ் மேலே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். திருப்பி இந்த ஸ்டாலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 ட்ராயர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். டேப் இருக்குது. டேப் எடுத்து என்ன பண்ணணும்? உடைக்கணுமா? என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஒட்டணுமா? ஓகே, டீயாச்சு. ஷட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அச்சிச்சோ, ஏங்க ஷட்டர் ஓப்பன் பண்ணதுக்கெலாம் வந்து பிடிக்கிறான். ஐயோ, சில்லி மூக்கை எங்கே போனான்னு தெரிலங்க. கரெக்டாக ஷட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப வந்துட்டான். ரொம்ப இதாக இருக்குது, சரியில்லை. இப்போ என்ன பண்ணோம்? எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணாடி உடைக்கணுமா? பார்த்தீங்கன்னா போகிறேன். இந்த மாதிரி கண்ணாடி கிட்ட நிற்கக்கூடாது. திடீர்னு வந்துட்டு ஹான்னு பிடிச்சிருவான் திடீர்னுட்டு. இந்த கேமே சரியில்லை. மீண்டுமா முடியலைங்க. நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். அடுத்தது இப்போ பார்க்கலாம். ஸ்டாலுக்கு நான் மூடி வச்சுருக்கேன். ஓகே, திறந்து கெஃபடேரியாவது பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய இடம். நம்ம சுத்த விட்டோம், போய் மேப்பை ஓப்பன் பண்ணிட்டோம். இது கொண்டு ஒரு இடத்துல நம்ம என்ன தான் பண்ணுறதோ தெரில. இந்த ஆள் வேறு ஆனாவுனா வந்து பின்னாடி வந்து பிஜிஎம் போட்டு வந்துடுறான். இப்போயாவது போய் பார்ப்போம். வருதான், வந்துச்சுப்பா, சந்தோஷம். திருப்பி நம்ம எங்கே வந்திருக்கோம்? ப்ளே கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம டேரெக்டாக இப்போ எங்கே போகணும் தெரியுமா? அங்கே வந்து நம்ம சைடில் நம்ம அப்போ டேய் என்னடா இதுங்க, இந்த கேமு சரியில்லை. ஏன்னா எப்போவுமே சில்லி மூக்கை வந்து இந்த பக்கம் அந்த நம்ம 2 ஓப்பன் இருக்குல்ல, அதில் நம்ம செகண்டாக வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் வழியாக தான் வருவான். இப்போ என்னடனா பேக் வழியாக வரான். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன் இந்த கேமு. சரியில்லை. பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் ஓப்பன் பண்ணிட்டு டோரை மூடிப்போம். என்ன பண்ணோம்? லிவர் ஆப்ரேட் பண்ணுமா? பட்டன் கரண்ட் பொசிஷனா? என்னங்க கரண்ட் பொசிஷனுக்கு? அப்பா புரிஞ்சிச்சு. முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான சின்ன பொசிஷன் தான். அது ஒரு 2 மாற்றினா அது வந்துடும். இப்போ வந்து 2-3 தடவை நம்ம மாற்றுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுவோம். இங்கே ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒருத்தனுடைய ஜாக்கெட்டை கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. அதாவது இது வந்து செக்யூரிட்டியோடைய ஜாக்கெட்டு. இங்கே கிடைக்குமா? இங்கேயும் இல்லை. எங்கே தான் இருக்கும் தெரியலையே. தேடி பார்ப்போம். ஒரு பெஞ்சாக தேடி தான் பார்க்கணும். இதுக்கு மேலே இங்கேயும் இல்லை. சரி, இந்த பக்கம் இங்கே நம்ம வந்த வழி. இந்த பக்கமும் இல்லை. இந்த பக்கம் ஒரு பெஞ்சு இங்கேயும் இல்லை. இது என்ன இடம்? ஹைட் அவுட்டா? ஓகே, எங்கே தான் இருக்குது ஜாக்கெட்டு? இந்த பக்கம் ஒரு பெஞ்சு இருக்குது. இதுலேயும் இல்லை. எங்கே தான் இருக்குது? இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே வந்து தேடி பார்த்துட்டோம். இல்லையே, எங்கே தான் வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. மோஸ்ட்டாக பெஞ்சஸில் தான் இருக்கும் அந்த ஜாக்கெட்டு. இப்போ எங்கே கொண்டு போய் தூக்கி போட்டானுங்கன்னு தெரியலையே. எது மேலே இருக்கா? இது மேலே எங்கேயுமே இல்லையே. எங்கன்னு தெரியலையே, சொல்ல முடியாதுங்க. திடீர்னு இது வழியாக சில்லி மூக்கை வந்து திடீர்னு வந்து அப்படியே மூஞ்சிக்கிட்ட வந்து பேர்ன்னு வந்து பிடிச்சிரும். சரி, கேமே சரியில்லை இந்த கேம். எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலையே.
எப்போவுமே இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ என்னடானா எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கே போகுது, எங்கே வச்சுருக்கானுங்கன்னே தெரில. நம்ம நிறைய தடவை இந்த ஃபென்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். எதுக்கும் டக்குன்னு இந்த இடத்துல இருந்து ஷார்ட்கட் இல்லையா போயிடலாம் தாக்குமா. இது தெரியுமா தெரியலையான்னு அப்போ சொன்ன பார்த்தீங்களா, வந்துட்டான் பார்த்தீங்களா. இதுதான் இந்த கேமில் ஒரு பிரச்சனை. நம்ம பூர இடத்துல அவனும் பூந்து வருவான். சப்பா என்ன பண்ணுறதோ தெரில. இப்போ நம்ம இந்த மேலே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா தோருக்கு பாருங்கள் ஜாக்கெட்டு. ஆஃபீஸ் கீ எடுத்தாச்சு. ஓகே இறங்கும்ல போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க மாட்டியிருப்போம். சிலிமுக பின்னாடி வந்திருப்பான். ஜஸ்ட்டு வந்துட்டான் கிட்ட. நம்ம டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போட்டுற வேண்டியதான். இந்த வேன் எப்போ தான் மாற்றுவானோ தெரில. இதில் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எங்கெங்கெல்லாம் தோற்றமோ அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறான் இந்த பையன். இதுதான் ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே வந்திருக்கோண்ணா என்ன ஓகே. நம்ம நடுவில் நான் ஒரு காட்டாமட்டேன். அதுக்கு தான் திருப்பி வந்தாச்சு. தூக்கமா வந்தோமா. ஜாக்கெட் இருக்கா. ஆஃபீஸ் கீ. சரிங்க, நான் ரெக்கார்ட் பண்ணது டிலீட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இப்போ செகண்டாக விளையாண்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதான் எங்கன்னு தெரில. சரி இப்போ நம்ம டேரெக்டாக அடுத்த இடத்துக்கு கிளம்புவோம். பார்க்கிங் போகலாம். பார்க்கிங் போயிட்டு அங்கேயும் நிறைய வேலை இருக்குது. இப்போ இங்கே மெயினான ஒரு விஷயமே அந்த ஆஃபீஸ் கீ தான். இந்த ஆஃபீஸ் கீ வச்சு தான் நம்ம இப்போ ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு. இங்கே ஒன்று இருக்கா இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். இந்த டோர் ஓப்பன் பண்ண தான் நிறைய விஷயம் இருக்குது. அதில் போயிட்டு ஆஃபீஸ் எங்கன்னு கண்டுபிடிப்போம். தாங்க நிற்கிறான் சிலிமுகன் வரான் பார்த்தீங்களா. சொல்லி வாயமுள்ள வந்துட்டான். எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கமாக வருவோம். இன்னும் ஆளை காணோம். நாங்கள் ஆள் வரல. அதை வந்துட்டான். சரிங்க திறந்தாச்சு. இந்த இடத்த வழியாக வந்துட்டு வாடி உனக்கு இருக்குது வா. இந்த பக்கமாக போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேராக மேலே போயிடலாம். அங்கங்கே காசை வேறு சில்லறையாக கொட்டி வச்சுருக்கிறானுங்க. ஆஃபீஸ் எப்படியா கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோமா. இங்கே ஐடி கார்டு யாருது, சோஃபியா யாருன்னே தெரில. என்ன பேர் அது, ஏதோ பேர் போட்டிருக்கு, என்ன பேருன்னு தெரில. ஏன்னா முன்னாடி போன அப்டேட்டில் நிறைய பேரோட ஐடி கார்டு இருக்கும். அதில் செகண்ட் ஃப்ளோர். இது செகண்ட் ஃப்ளோரில் நம்ம ஏற்கனவே நம்ம உடச்சி வச்சுட்டு போன இடம் அப்படியே தான் இருக்குது. நல்ல வேறு அந்த ஃபென்ஸ் மட்டும்தான் மாறி இருந்துச்சு. கீழே வந்துட்டோமா. இது கொண்டு போயிட்டு நம்மளுடைய வேனில் தூக்கி போட்டுரும். அடுத்த இடம் இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம், கெஃபட்டேரியா போகிறோம். இந்த கார்டை வச்சு நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணணும். இது ஒரு முக்கியமான பிளேஸ் தான். அண்டர் கிரவுண்டில் குதிப்போமா. குதிச்சாச்சா. இப்போ இங்கே கெஃபட்டேரியா ஃபேர் ஹவுஸ் கீ. நம்ம அங்கே பார்க்கிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு டோரு ஷட்ரு க்ளோஸ் ஆகிருந்துச்சு, லாக்குன்னு கிடச்சி. அதோடைய கீ தான் இது, நம்பர் 235. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கிங் தான் போகிறோம். பார்க்கிங் போயிட்டு நம்ம பார்த்த அந்த இடத்த ஓப்பன் பண்ணிடலாம். இதோ தான் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் கெஃபட்டேரியாவுடைய வேர் ஹவுஸ் தான். இப்போ இங்கே பிளேயர்ஸ் இருக்கணும். பிளேயர்ஸ் எடுத்துப்போம். பிளேயர்ஸ் எடுத்து நம்ம மேலே உடச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். சிலிமுகம் எங்கன்னு தெரில. சுற்றி நானும் வந்துட்டேன், காணா போடேன். மேபி எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பான். எப்படி இருந்தாலும் கீழே இல்லைன்னா கன்ஃபார்ம் மேலே தான். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் இவன் போய் நிற்கிறான். பார்த்தீங்களா, பாருங்கள் எங்கே போனோம், போயிட்டுருக்கான். பார்த்தீங்களா, சொன்னல. நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணியாச்சா.
பிளேயர்ஸ் இதுக்கு தான் தேவைப்படும். இந்த ஒயரை கட் பண்ணணும். கீழே குதிப்பேன். குதிச்சா இந்த பக்கம் வந்து டைரி இருக்குது, ராடோடைய டைரி. மிஸ்டர் ராட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு, சீக்ரெட் இண்டியனுக்காக நான் வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால் நான் அவர் நினச்சதோட இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கான். பார்த்திங்கன்னா அதுதான் அவர் வந்து சொல்லிகிட்ருக்கார். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் ஒன்று இருக்கான். நம்ம சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் அதையும் நம்ம போட்டுடலாம், அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் கதை கூட. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, ஓல்டு லெட்டர் போல். ஃப்ராஸ்டி இது வந்து அவன் மேபி ஃபேக்ட்ரியில் உள்ள இடமா, ஃபேக்ட்ரியில் உள்ள ஒரு பார்ட்டாக கூட இருக்கலாம் இந்த ஃப்ராஸ்டின்றது. கேந்தில்ல நம்ம வந்து முதல்ல கீ எடுத்தாச்சு, கேஜ் கீ. இப்போ ஒரே வழி இதில் ஏறுறது தான். காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த இதில் ஏறுறது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. இது லைட்டாக தட்டினா கூட சைடில் உள்ள அந்த கல் இருக்குல்ல, உடஞ்சிச்சே, அதில் மாட்டி அப்படியே நின்றுறான். 2-3 தடவை அது மாதிரி பக் ஆயிடுச்சு. ஏறுவனா அந்த கல்லில் தட்டி நின்றுவானா, திருப்பி வருவனா ஏறுவனா நின்றுவானா, ஏறுவனா நின்றுவானா, இதே கதை தான். இப்போ அந்த கேஜ் கேட்டுட்டு டேரெக்டாக நெய் விட்டு போயிட வேண்டியதான். நம்மளுடைய பங்காளியை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அவருக்கு வந்து பாவங்க கழுத்து இது போல் அவனுக்கு உட்காந்து எப்படியோ குதிச்சிட்டோம். மிஸ்டர் சிலிமுக்கை வந்து பின்னாடி கதவை திறந்துட பார்க்காம அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டான். பார்த்திங்கன்னா அடுத்தது சார்லி வந்து கை தட்டுறாப்புல சந்தோஷமாக இருக்கான். நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரான், அந்த மிக்ஸி. ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிராவிட்டி. டாடா, பாய் பாய்.